ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட். லைஃப்ல பெரிய பணக்காரனும் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய புக் தான் இது, திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த வீடியோல இந்த புத்தகத்தை பத்தி ஒரு சுருக்கமான விளக்கம் பார்க்கலாம். 1937 நெப்போலியன் ஹில் எழுதின புக் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு பல பில்லியனுக்கும் மேற்பட்ட புக் காப்பீஸ் விற்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை எழுதின நெப்போலியன் ஹில் அவர் லைஃப்ல கிட்டத்தட்ட 30 வருஷம் செலவு பண்ணி லைஃப்ல வெற்றி அடைஞ்சவங்க எல்லாம் சந்திச்சிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு ஜான் டி ராக்கர்ஃபெல்லர், அமெரிக்காவோட ரிச்சஸ்ட் பிசினஸ் மேக்னட். ஆண்ட்ரூ கார்னி, லேட் 19th செஞ்சுரில இவர் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஹென்ரி ஃபோர்ட் கம்பெனியோட நிறுவனர். தாமஸ் எடிசன், எல்லாருக்குமே தெரியும், பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் பேர்ல 2000க்கும் மேற்பட்ட பேட்டன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 500க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களை சந்திச்சு அவங்க வெற்றியடைய எது காரணமா இருந்துச்சுங்கிறத கண்டறிஞ்சு எழுதின புக் தான் திங்க் அண்ட் க்ரோ ரிச். இந்த புக்கோட டைட்டில வச்சு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்க லட்சியத்தை நீங்க ஸ்ட்ராங்கா நினைக்கும் போது அது கண்டிப்பா அடைவீங்க. வாங்க இந்த புக்கோட சம்மரியை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். உங்களோட குறிக்கோள் இல்ல லட்சியத்தை அடையணும்னா ஃபர்ஸ்ட் அதை உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதியணும். நம்மள்ட்ட மொத்தம் 2 மைண்ட்ஸ் இருக்கு, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்டை விட பல லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லானது சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கோட ஆதர் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்னெல்லாம் பதிஞ்சிருக்கோ அதுதான் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படிங்கறத தான் சொல்லிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு, கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ஒரு தோட்டக்காரன் அப்படின்னா சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது கார்டன், அதாவது தோட்டம். உங்களோட கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கிற தாட்ஸ் தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல உள்ள தாட்ஸ் எப்பயுமே கரெக்டா ஒர்க் ஆகும். பட் ஒரு சில பேருக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட கோலை பத்தின உங்களோட பாசிட்டிவ் தாட்ல நீங்க எப்பயுமே கிளியர் அண்ட் ஸ்டெடியா இருக்கணும். சம்டைம்ஸ் உங்களோட நெகட்டிவிட்டி, ஃபியர், ஃபெயிலியர் அந்த மாதிரி தாட்ஸ்லாம் டாமினேட் ஆயிடும். அப்படிங்கிறப்ப சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட ஃபியர், ஃபெயிலியர் அந்த மாதிரியான தாட்ஸ ரியாலிட்டியா கொண்டு வர்றதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும். அதே இது நீங்க கான்பிடென்ட்டா உங்களோட சக்சஸ், பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம், பாசிட்டிவிட்டி அந்த மாதிரியான தாட்ஸ ஃபுல்லா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபீட் பண்ண உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களோட சக்சஸ மட்டும் தான் ரியாலிட்டி கொண்டு வர ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு அப்ஜெக்டிவ் தான். அதுக்கு பாசிட்டிவ் இது, நெகட்டிவ் இது அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்க தெரியாது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ்ல நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸை எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 5 keys to program our subconscious mind. ஃபர்ஸ்ட், உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வீடு வாங்கணும்னா வீடு வாங்கணுங்கிறது, கார் வாங்கணுமா இந்த கார் வாங்கணும், இந்த மாடல் இவ்வளோ ரேட்ல வாங்கணும், அடுத்த வருஷத்துக்குள்ள 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். அந்த மாதிரி உங்களோட கோல்ல நீங்க ரொம்ப கிளியரா இருக்கணும். வழி தெரியாத படகா இல்லாம ஒரு கோலை நீங்க கரெக்டா டிசைட் பண்ணணும். செகண்ட், பவர் ஆஃப் ஆட்டோ சஜஷன். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம இப்ப ஒரு ஆடி வாங்கணும், பென்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்மளுக்குள்ளே தோணும், நம்மளாலலாம் லக்ஸுரி கார் வாங்க முடியுமா அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் நெகட்டிவா ஒரு ஆட்டோ சஜஷனை கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாம எப்பயுமே ரிப்பீட்டடா நம்மளோட கோலை நோக்கி நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. தேர்ட், பவர் ஆஃப் எமோஷன்ஸ். உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ண உங்களோட கோலோட பாசிட்டிவ் தாட்ஸும் உங்களோட ஆட்டோ சஜஷன்ல பாசிட்டிவா ரிப்பீட் பண்றதுனால மட்டும் பத்தாது, உங்களோட கோல் தாட்ஸும் உங்களோட எமோஷன்ஸும் மிக்ஸ் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்களோட கோல் ரியலா நடந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீலை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்க வீடு வாங்கிட்டீங்க, உங்களோட கோல் ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும் அப்படின்னா அந்த கார் நீங்க வாங்கிட்டீங்க, அப்போ என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத நீங்க அடிக்கடி ஃபீல் பண்ணி பார்க்கணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்றதுக்கு அதோட லாங்குவேஜே எமோஷன்ஸ் தான். நீங்க அதை எமோஷனா கன்வெர்ட் பண்ணாம வெறுமனே தாட்ஸாவே வச்சிருக்கும் போது உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சீக்கிரம் ரீச் ஆகி நெகட்டிவ் தாட்ஸ் ரியலா நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ பாசிட்டிவ் தாட்ஸ் எமோஷனா கன்வெர்ட் ஆகும் மட்டும்தான் அது ரியாலிட்டியில நடக்கும். ஃபோர்த், விஷுவலைசிங். உங்களோட குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள காட்சிப்படுத்திக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்க அதை அடிக்கடி நினைச்சு விஷுவலைஸ் பண்ணி மனசுக்குள்ளேயும் பார்க்கலாம். உங்களோட கோல் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு வீடோட போட்டோவோ, இல்ல ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நீங்க நினைக்கிற காரோட போட்டோவோ அடிக்கடி வச்சு அதை பார்த்து உங்களோட மைண்ட்ல ஃபீட் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த், பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரிபிடேஷன். அதவங்களே உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, பாசிபிளே இல்ல அப்படின்னு சொன்னா கூட நீங்க உங்க கோல்ல ஸ்டெடியாவும் கான்பிடென்ட்டாவும் உங்களோட தாட்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த புக்கோட கீ ஐடியா என்னன்னா, ஒரு உணர்ச்சி கலந்த நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நம்மளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும்போது அது கண்டிப்பா நடக்குங்கிறது தான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, நீ எதை நினைக்கின்றாயோ அதாகவே ஆகின்றாய். தாட்ஸ் பிகம் திங். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கோட சிம்பிள் சம்மரி தான். டீடைல்டு சம்மரி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம தாட் ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.